ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் முதற்பத்தின் 3வது பதிகத்தின் 2வது பாசுரத்தை காண்போம். முதல் பாசுரத்தில் பகவானின் எளிமையை பற்றி பாடியவுடன் அதை எண்ணி எண்ணி மயக்கமுற்று 6 மாதத்திற்கு பிறகு ஸ்ரீ நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை பாடுகின்றார். எளிவரும் இயல்வீனன் நிலைவரம்பில் பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் முதலில கேடில்ல வீடாம் தெளிதரு நிலைமையது ஒளிவீலன் முழுவதும் ஈரையோன் அழிவரும் அருளினோடு அகத்தானன் புறத்தானன் அமைந்தே. எளிமையையே இயல்பான குணமாக கொண்டிருத்தல் அவனுக்கு இயல்பானது. பல பல வடிவங்களில் பிறந்து கொண்டே இருந்தாலும் அதில் நிபந்தனையின்றி வரம்பற்றவர். தாழ்மையான வடிவமாக இருந்தாலும் தனது பக்தர்களை காப்பதற்கே அவர் அந்த ஒரு நோக்கத்திற்கே பிறப்பெடுக்கின்றான். அவர் தன் மங்களகரமான குணங்களால் நம் முழு நலனுக்காகவே இந்த பிறவிகள் எடுக்க எடுக்க இன்னும் மிகுந்த ஒளியுடன் பிரகாசத்துடன் திகழ்கின்றார் என்றும் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். ஆயர்குலம் காக்க 7 வயது சிறுவனாக இருந்தபோதே கோவர்தன மலையை தூக்கினார். மேலும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக தாழ்ந்தபோதும் தன் விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி தர்மத்தை நிலைநிறுத்தி வழிகாட்டினார். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு எல்லை இல்லை என்றும் முதலில கேடில வீடாம் என்றால் முதலிலிருந்தே, அதாவது திடீரென்று தோன்றுவது மறைவது என்று இல்லாமல் என்றும் இந்த நித்திய குணங்கள் கல்யாண குணங்கள் நித்தியமானவை என்றும் அதை கொண்டே பகவான் நமக்கு வீடு பேரை அருள்கின்றான் என்றும் இந்த சம்சாரத்தில் பௌதீக உலகமானது பகவானையே குழப்பமடைய செய்யும் திறன் கொண்டது. அதில் நமக்கு தெளிவான நிலையை காட்டி நம்மை முழுவதுமாய் காப்பாற்றுபவன் நம் இறைவன் ஒருவனே. தேவைக்கேற்ப நிபந்தனையற்ற இரக்கம் கொண்டு அருளை அள்ளித் தருபவனும் அவனே. அகத்தனன் புறத்தனன் அமைந்தே என்றால் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவார்கள் அல்லவா? அதுபோல் அவனை பக்தியோடு அன்பாக நினைப்பவர் உள்ளத்திலே போய் அகத்திலே உறைந்து விடுகின்றான். அவனை எண்ணாதவர்களை நாடாதவர்களை புறத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றான் என்று